இருப்பான். ஆமாயா, அதுக்குள்ள எங்கேயா ஒழிஞ்சிட்டான். ஒருத்தன் போறாயா? என்ன போலே இருக்கிறானே. திரும்பாதே, குத்திடுவேன். காரை எடு. நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் காரை ஓட்டு. நீ சொல்ற இடத்துக்கெல்லாம் காரை ஓட்டுறதுன்னா பெட்ரோல் இல்லையாப்பா? பெட்ரோல் இல்லாத வண்டியை ஏன் எடுத்துக்கிட்டு வந்தேன்? நீ இத மாதிரி சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா காரை தள்ளுறதுக்கு 6 பேரை கூட்டிட்டு வந்திருப்பேன். வேண்டாம், நீ இறங்கி தள்ளு, நான் வண்டியை ஓட்டிக்கிறேன். ஏய், என்ன சொன்னேன்? நான் இறங்கி தள்ளுறது, நீ காரை ஓட்டுறியா? மரியாதையா கத்தி எடு, இல்ல சுட்டுடுவேன். என்ன அது பெரிய அநியாயமா இருக்குது? ஏய், உண்மையை சொல்லு, எதுக்கு ஒண்ணு அவங்க விரட்டிட்டு வந்தாங்க? ஒண்ணு இல்ல, ஒரு சாதாரண விஷயம். ஏய், என்னடா விளையாடுற? நீ உண்மையை சொல்லல. இங்க பார். ஒண்ணு இல்லையா, வயிற்று பசி, கையில காசு இல்ல, ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து 5 ரூபா பணம் எடுத்தையா. திருநியா? அது எப்படியா திருட்டாவும்? நான் எடுத்ததுதான் அந்த மனுஷன் பாத்துக்கிட்டு இருந்தானே. பார்த்ததுனால தானடா உன்னை விரட்டிட்டு வந்தாங்க. என்னடா பெரிய தொல்லையா போச்சு? கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், எடுத்தாலும் விட மாட்டேங்கிறான். நாட்டுல வர வர நல்லவனே குறைஞ்சு போயிட்டான். நீ என்னடா தத்துவம் பேசுற? உனக்கு பசி திருண்ண, அவ்வளவுதானே. டேய், நீ பசி இல்லாம பட்னி இல்லாம இருக்கிறதுக்கும் எல்லா வகையிலையும் ஏன் கவலை தீர்றதுக்கும் உன் ஒண்டியாலத்தான் முடியும். நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். இல்ல இத பார், இது எப்போதும் என் கையில இருக்கும். என்கிட்ட ஒண்ணும் வாலாட்ட முடியாது. நான் சொல்லிக்கிட்டே வர, நீ கேட்டுக்கிட்டே வா. சரி, நீ காரை ஸ்டார்ட் பண்ணு. எங்கடா வந்தீங்க? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். நான் கூப்பிட்டாலும் ஒழிய என் எதுக்க வரப்படாது. எல்லா பையன் ஓடு ஓடு. எல்லாம் அவுட் ஹவுஸ் பக்கம் ஓடு. ஓடு ஓடு. ஐயா ராஜபோகத்துல இருக்கிறார். அது பூரா தூங்காம தொழில் பண்ணிருப்பானோ. எழுந்துடுறேன். அட என்ன சார் நீங்க, இப்பதான் ஒரு ஆளுகிட்ட 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்குற மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்தேன். அது கையில வந்து சேர்றதுக்குள்ளார எழுப்பி விட்டுட்டீங்களே. 2 லட்சம் தானே, இங்க லட்சக்கணக்கா இருக்கு. அதுல உருளலாம். ஏய், நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதா? அதோ பாரு, மாடிப்படி. நீ ஓடி போய் ரூமுக்குள்ள ஜாக்கிரதையா இருக்கணும். சிறு மூச்சு கூட விடப்படாது. இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா பர்மனண்டா இங்க வச்சுக்குவீங்க போல இருக்கேன். வேணா சார், என் தொழில கெடுக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏய், நான் வெளியில போனதுக்கு பிறகு காத்து வாங்குறேன்னு வெளியில வந்து நின்று என் மானத்தை வாங்கி விடாத. ஜாக்கிரதை. ஓடு 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 ஓடு. சரி சார், நீங்க போயிட்டு வரும்போது ஒரு டேசன் கடலை உருண்டை, ஒரு கட்டு பீடி வாங்கிட்டு வரீங்களா? முன்ன இந்த பீடி புத்திய விடு. ஜென்டில்மேன் மாதிரி ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் குடிக்க கத்துக்கடா. 4 டின் வாங்கிட்டு வர. ஓடு. சரி சார். அடுத்தது பிரேமாவை பார்க்க போகணும்ல. எப்ப வருவாரோ எந்தன் களி தீர, எப்ப வருவாரோ. வந்துட்டாருமா, டாக்டர் வந்துட்டார். வாங்க டாக்டர், வாங்க டாக்டர். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க டாக்டர். நீங்க தானே டாக்டர்? பரமசிவம். பரமசிவம், இந்தா இதை கொண்டு போய் ஊறுகாய் போட்டு சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு. இது டெஃபினட்டா பைத்தியம் தான். இப்படி தாங்க ஒண்ணு இருக்க ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, டோன்ட் வரி. பைத்தியத்தால் தான் ஜெயிக்க முடியும். ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. ஒரு 4 அடி தள்ளுங்க. டெஸ்ட் பண்ணும் போது கூசப்படப்படாது. பேசாம இருக்க வேணாமா? பரமசிவம், இருதயம் எப்படி என்கிட்ட இருக்கும்? அதுதான் முன்னாலேயே கொடுத்துட்டேன். கொடுக்கல,
நானா எடுத்துக்கிட்டேன். சார், பயப்பட வேண்டிய அளவுக்கு ஒண்ணும் சீரியஸ் இல்லை. பட் ஒன் திங், நான் அதுகிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். நீங்களாம் வெளியில போயிருக்கீங்களா? அப்படியே செய்யறோம். டாக்டர் சார், அப்புறம் பேசுவோம். முதல்ல வெளியில போயிருக்கீங்களா? டாக்டர் சார், அப்புறம் பேசுவோம். வையி வையி வேற பருப்பு சோத்து பூத்துற நெய்யி மாதிரி. அப்பா. பிரேமா, நான் அடுத்த வாரம் ரேஸுக்காக சிலோன் போறேன். அதான் நான் உங்களை பார்க்கணும்னா உன்னை வந்து பாக்குறேன். அது எப்படி இருக்கும்? பிரேமா, நான் ஒரே நேரத்துல அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன். உங்கதான் கேலி பேசுறீங்க. கேலி எல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்கு என்னத்துக்கு? நான் அதெல்லாம் வேற ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். பிரேமா, என்னங்க டாக்டர், முடிஞ்சுதா? இப்பதான் கைய தொட்டிருக்கிறேன். முழுங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன டாக்டர், என்னத்தை போட்டு முடுங்க சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, ஒரு மாத்திரை ஒண்ணு கொடுத்தேன். அது பல்லு எடுக்கல சிக்கி அது அப்படியே சிரிப்பு. இப்ப பேசி பாருங்க. அம்மா, பிரேமா கண்ணே, அம்மா அம்மா அம்மா, இந்த டாக்டரு ரொம்ப நல்லவருமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனா கடிதம் எடுத்துட்டா போச்சு. டெஸ்ட் பாத்தீங்களா, இது வரைக்கும் வந்த டாக்டர் எல்லாம் விரட்டி அடிச்சவ இந்த டாக்டர் வந்து ஒண்ணு குழு குழுன்னு பேசுறா. இல்லன்னா ஜமீன்தார் இந்த டாக்டரை சிபார்சு பண்ணிருப்பாரா? இது என்ன சாதாரண பைத்தியம்? உங்களுக்கு பிடிக்கட்டும், நல்லா ஸ்ட்ராங்கா பிடிக்கட்டும். ஒரே மாத்திரை போயிடும். அப்ப சரி, அப்ப நான் வரட்டுமா? வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. நான் வர்றேன். மறுபடியும் பைத்தியமா? ஓஹோ. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அம்மா அழகு ஸ்தாபனத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இப்பொழுது நவநாகரிக யுவதிகளின் அழகு போட்டி நடைபெறும். இதில் வெற்றி பெற்றவர் இலங்கைக்கு இலவசமாக அழைத்துச் செல்லப்பட்டு அழகராணியாக முடிசூட்டப்படுவார். மிஸ் ஜூலியட், மிஸ் சபிதா தேவி, மச்சான், இது நமக்கு தேவையில்லை. இது வேற விஷயம். வாய மூடுங்க, இது விழுந்துற போது. மிஸ் பூங்கொடி, கோமலா, இப்பொழுது போட்டியின் முடிவை நீதிபதி அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் மிஸ் பூங்கொடி அவர்கள். இவர்கள் அழகராணியாக கொழும்புவில் முடிசூட்டப்படுவார். என் ராஜாத்தி. நாளைக்கு கொலம்போ ரேஸுக்கு குதிரை எல்லாம் கப்பல்ல போகணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயாரா வைங்க. அச்சா சார், வேர் இஸ் கந்தன், வேர் இஸ் கந்தன்? இது வந்துட்டாங்க. நாளைக்கு கொலம்போ ரேஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். வெரி குட், வெரி குட். ஐ நோ வெரி குட் சார். தேங்க்யூ. ஏய் சோம்பேறி, பிளாட்பாரா. ஏய் சுருளி, ரெடியா? வந்துட்டேன்.
ஆஹா, ரோட்ல துண்டு பொறிக்கிற உனக்கு அவ்வளவு திமிராகி போச்சா? டேய், யாராங்க இவன் கழுத்துல கைய கொடுத்து வெளியே தள்ளு அப்படின்னு நான் சொன்னா இங்க உள்ளவங்க நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? நீ அதை சொல்றியா? உன்னை நம்பணுங்கிறதுக்காகத்தான் எங்க கொண்டுட்டு வந்திருக்கேன். டேய், நான் சொல்றத கவனமா கேட்கணும். டேய் சுருட்ட சுருளி, நீ என்ன போலவே நடிக்கணும். சும்மா கம்பீரமா நடக்கணும். யாராவன் நடக்க ஆரம்பிச்சுட்டான். டேய், இப்படி முன்னால வாடா. என்ன போலவே நீ இந்த வீட்டுல சாப்பிட பழக்கம். அட நீங்க என்ன ஐயா சிட்டுக்குருவி மாதிரி 4 சோத்தை கொத்தி விட்டு 2 கரண்டி தண்ணியை குடிச்சு விடுவீங்க. நமக்கெல்லாம் அப்படி ஒரு புளியை வெட்டி 1.5 அது நிறைய சோத்தை கூட்டி புளி குழம்பு அது மேல ஊத்தி சும்மா ஒரு 4 கருவாடு தொண்டை சுட்டு அப்படி வீசி அடிச்சீங்கன்னா எதை பசிக்கு சில இடத்தை அப்படி நிரப்பலாம். அவ்வளவுதான். அவ மேனேஜர் வராது. ஏய், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என்ன போலவே நடிக்கணும். அவசரத்துல மறந்துட்டேன். இந்த கோட்டை போட்டுக்க. யாரடா ஏமாத்த பாக்குறேன்? நீ எப்பேற்பட்டவன், என்ன ஆளு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை முதல்ல இங்க இருந்து தொலைச்சிட்டு தான் வருவேன். தம்பி தம்பி, என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. இப்ப என்ன சொல்லிட்டு வந்தீங்க? ஓஹோ, அதை கேக்குறீங்களா? நம்ம கிட்ட வேலை பார்த்தான் பாருங்க பெரிய சாமி. அவனுடைய மகன் கல்யாணத்துக்கு வாங்கிக்கிட்டு போன பணத்துக்கு சரியா கணக்கு கொடுக்காம நம்ம எல்லாம் ஏமாத்துறாங்க. பெரிய சாமியா? ஆமாங்க, நம்ம பெரிய சாமி. ஓஹோ, பெரிய சாமி. அந்த ஆசாமியை பத்தி சொல்லிட்டு வந்தீங்களா? சரி, உட்காரு. உட்காருங்க. அட உட்காரியா? காலம் மாறி போச்சுங்கிறது நீங்க சொல்லாம சொல்றீங்களா? காலம் மட்டுமா மாறி போச்சு? இதோ நானே மாறிட்டேனே. என்ன பார்த்தா தெரியல? என்ன எதுக்கு வந்தீங்க? உங்க பதிலுக்காக அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. பதிலா? ஆமாங்க, நீங்க யோசனை பண்ணி சொல்றதா சொன்னீங்க பாருங்க. ஓ, ஆமா ஆமா ஆமா. யோசனை பண்றதுக்கு நேரம் வேணாம், திடீர்னு சொல்லி போறதா? யோசனை பண்ணி சொல்றேன். சார், என்ன இந்த பம்பல மாட்டி விட்டுட்டீங்க? என்ன சார் அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க? கேள்வி இன்னும் தெரியாது, பதில் பேசுறாங்க. என்ன சார் பண்றது? அடையப்பா, நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்றது என் தப்பு தாண்டா. மேனேஜர், என்னங்க தம்பி? நான் யோசனை செய்தாச்சு. இப்ப இருக்கிற கடன் தொல்லையில கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு உங்ககிட்ட அம்மா கிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஏன் மறுபடியும் வந்து தொல்லை பண்றீங்க? எனக்கு கல்யாணம் வேணா ஒண்ணு வேணாம் அம்மா கிட்ட நான் சொல்றதா சொல்லுங்க. போங்க. சரிங்க. மேனேஜர், என்னங்க நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன? அதுங்களா, சிரோன்ல அடுத்த ரேஸ்ல நம்ம குதிரை இங்க ஓடுது. ஓடட்டும். பிளைன்ல போறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. நல்ல வேலை செய்றீங்க. அழகி போட்டியில முதல் பரிசு வாங்கிய ஸ்ரீமதி பூங்கொடிக்கு ரிட்ஸ் ஹோட்டல்ல நீங்க பரிசு வழங்குறீங்க. அவ்வளவுதாங்க. சரிங்க, போலாம். சரிங்க. எப்படி சார் நம்ம ஆயிட்டு? நீ அனுப்பிட்டுடா. என்னடா அது, மேனேஜர் கிட்ட போய் மரியாதை இல்லாதபடி போயா வாயா வாயான்னுகிட்டு கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லையே. நீங்க என்ன சார், நீங்க தினசரி பிச்சைக்காரன்ல இருந்து பெரிய மனுஷன் வரையிலும் பழகி பழக்கமா போச்சு. என்கிட்ட மரியாதை எதிர்பார்த்தா நடக்குமா? தப்பா நினைக்காதீங்க, எல்லாம் நாளடவுல சரியா போயிடும். அது சரி, சிலோன் ப்ரோக்ராம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இல்ல? அது பிரகாரம் நீ தான் போற. அப்பா சுருளினாதான் உன் குரலி வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அங்க உள்ளவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வந்த உனக்கு நிறைய சன்மானம் கொடுத்தேன். சரிதானே? அப்புறம் என்ன போலவே கையெழுத்து போடவும் பழகும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்போ பிறந்து பூமியில விழுந்தேனோ அப்பவே ஒரு கையில பேப்பர் ஒரு கையில பேனா வாயில பொய்யோடத்தான் பிறந்தேன். அடே, இப்படி கூட சிரிக்க கத்துக்கணும் இல்ல? பயமுடா. என்ன கேள்வி பண்றியா?